ஹே கைஸ், வீக்கெண்ட் ஆச்சு சரி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் வெஜ் பிரியாணி. அதோடு சேர்த்து இன்னும் 2-3 டிஷ் நான் சேர்த்து பண்ணிட்டேன். லைக் குக்கிங் மேரத்தான் ஐ குடன்ட் ஸ்டாப். ஸோ வெஜ் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஐ டுக் 1 cinnamon, 4 cloves அண்ட் 2 cardamom. அதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு எப்பயும் போல் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கீ, ஆயில், அப்புறமா 2 பிரியாணி லீவ்ஸ் போட்டுட்டு இந்த பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு க்ரீன் சில்லிஸ் போட்டுட்டு ஸ்டார் ஆனஸும் ஆட் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது ஆனியன்ஸ் போட்டுட்டு அது மேலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுட்டு வதக்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் நான் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுவேன். லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போடுவேன். உங்களுக்கு வேணால் மொத்தமாக லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம், இப்போ போடாமல். ஆனியன் நல்லா குக் ஆன அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது கர்ட் ஆட் பண்ணலாம். கர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. அதில் உப்பு, மஞ்சள்தூள், பிரியாணி மசாலா, கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா சில்லி பவுடர். சில்லி பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நான் ஆல்ரெடி மிளகா போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது நல்லா வதங்கி எண்ணெய் வெளில வந்த அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஐ லவ் பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எனக்கு பிடிக்காது, ஸோ சேர்க்கலை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் தட் டூ. சாதம் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன், ஒரு 30 minutes முன்னாடியே ஊற போட்டுட்டு அப்புறம் தான் காய்கறி கட் பண்ணவே ஆரம்பித்தேன். ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஐ டுக் 1.5 tumblers of rice, so I added 3 tumblers of water, just double of what quantity of rice I added. இப்போ கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம் மேலே பிஃபோர் வி க்ளோஸ் த குக்கர். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மின்ட் லீவ்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அந்த வாட்டர் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு தெரியும். வாட்டரில் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் குக் ஆனதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். டு ஆட் மோர் டேஸ்ட் டு திஸ் வெஜ் பிரியாணி ஐ ஆடட் சம் ஃப்ரைட் ப்ரெட். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறம் மொறுமொறுன்னு இருக்கும். ரைஸ் உள்ள போட்டோன்னே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூயாக செமையாக இருக்கும். ஸோ ஐ ஆடட் தட். பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த பிகினிங் ஐ மேட் 2 dishes as side dish. ஃபர்ஸ்ட் ரைத்தா பண்ணிட்டேன், ஆனியன் ரைத்தா, உப்பு போட்டு ஆனியன் போட்டு. கூடவே ஐ மேட் பன்னீர் புர்ஜி as well because my sister likes பன்னீர். ஃபைனல் டச்சுக்காக ஐ ஆடட் சம் watermelon slices. Also because it's summer, it's good for health. பன்னீர் புர்ஜி ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். Check it out on my channel. Thank you and do let me know if you tried these recipes. Do like, comment and subscribe. Bye.